வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல வரக்கூடிய ஆடி அமாவாசைக்கான முழு சமையல் சிம்பிளா ஈஸியா எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணாலே போதும், நமக்கு அந்த கம்ப்ளீட்டா அமாவாசை சமையல் ரொம்ப குவிக்காவும் ஈஸியாவும் பண்ண முடியும். நம்ம அன்னைக்கு என்ன சமையல் பண்ண போறோம் அப்படிங்கறத கொஞ்சம் நம்ம முன்னாடியே பிளான் பண்ணிக்கணும். தேவையானதை நம்ம முன்னாடியே வாங்கியும் வச்சுக்கணும். அதே மாதிரி அன்னைக்கு நம்ம சமைக்கக்கூடிய காய்கறிகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா கட் பண்ற மாதிரியும் சீக்கிரம் வேகிற மாதிரியும் நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப குவிக்கா ஆயிடும். அமாவாசை சமையல் பண்ணோம் அப்படின்னா அதுல கொஞ்சம் நிறைய டிஷ்ஷஸ் நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம குவான்டிட்டியை குறைச்சிக்கிட்டே வந்துடணும். ரெகுலரா நம்ம ஒரு 1/4 கிலோ ஒரு கறியோ ஒரு கூட்டோ நம்ம பண்றோம் அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு நம்ம சமையல் நிறைய இருக்கிறதுனால 100 கிராம் பண்ணாலே போதும். ஏன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும்போது நம்மளால அவ்வளவு சாப்பிட முடியாது, வேஸ்ட் ஆயிடும். இதனால நமக்கு டைமும் சேவ் ஆகும். ஏன்னா கம்மியா தான் நம்ம சமைக்க போறோம். ஸ்பெஷலா பண்ணக்கூடிய டிஷஸ் மட்டும் கொஞ்சம் நம்ம தாராளமா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா சிம்பிளா பாயசத்துல ஆரம்பிச்சு நம்ம வடை வரைக்கும் இந்த அமாவாசை சமையல் குவிக்கா எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஆடி அமாவாசை சமையல ஃபர்ஸ்ட் ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாம். ரவா பாயசம் பண்ண போறோம். 1 கப்பு ரவா எடுத்துட்டு இருக்கேன். பாம்பே ரவா சொல்லுவாங்க இல்லையா, அது 1 கப்பு ரவான்னா 2 கப்பு வெல்லம் எடுத்துக்கணும். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெல்லத்தை சேர்த்துடலாம். இந்த வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும். வெல்லம் பாருங்க நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் ஒரு 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். முந்திரி லேசா நிறம் மாறி வரும்போது கொஞ்சம் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். முந்திரியோட சேர்த்து இதையும் நல்லா வறுத்துப்போம். முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுபட்டாச்சு. இதை வேற பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். முந்திரி திராட்சை வறுத்தது போக நெய் இந்த பேன்ல கொஞ்சம் மிச்சம் இருக்கு. இதுலயே நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரவா சேர்த்துக்கலாம். ரவா நல்லா பச்சை வாசனை போக வறுத்துப்போம். ரவா பாருங்க நல்லா வறுபட்டாச்சு. லேசா கலரும் மாறி இருக்கு. இந்த ரவால காய்ச்சி ஆற வச்சா பால் விட்டுடலாம். இந்த பால்லயே இந்த ரவா நல்லா வேகணும். இதுல 1/2 லிட்டர் பால் விட்டுருக்கேன். நடுவில் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். இதுல கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துப்போம். இந்த பாயசம் கொதிக்கும் போது ரொம்ப திக்காச்சு அப்படின்னா திரும்பவும் நம்ம எக்ஸ்ட்ராவா பால் விட்டுக்கலாம். பால்லயே இந்த ரவா வெந்தாதான் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா ரிச்சா இருக்கும். பாருங்க ரவா நல்லா வெந்தாச்சு. பாயசம் நல்லா திக்கா கிரீமியாவும் வந்திருக்கு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். நம்ம பாயசம் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயாச்சு. இதுல நம்ம வெல்லம் கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாயசத்தோட கன்சிஸ்டன்சி பாருங்க கரெக்டா இருக்கு. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிடுவோம். ஃப்ளேம் மீடியம்ல வச்சுக்கணும். நம்ம பால் சேர்த்து பண்ற பாயசம் அப்படிங்கறதுனால சூடா இருக்கும் போதே வெல்லத்தை சேர்த்துட்டோம் அப்படின்னா தெரிஞ்சிடும். இந்த மாதிரி ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் சூடா ஆறுனதுக்கு அப்புறம் சேர்த்தோம்னா கரெக்டா இருக்கும். இப்ப இது ஒரு கொதி வந்தா போதும். லேசா கொதி வர ஆரம்பிச்சாச்சு. 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் பச்சை கற்பூரம் கையால நல்லா மேஷ் பண்ணி போட்டோம்னா பவுடர் ஆயிடும். கொஞ்சமா சேர்த்துக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேற பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாயசம் பாருங்க நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸான கன்சிஸ்டன்சில நல்ல கமகமான வாசனையா இருக்கு. நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிருவோம். கர்நாடகா ஸ்டைல்ல ஒரு ஈஸி அண்ட் டேஸ்டியான மோர் குழம்பு பண்ணலாம். ஒரு மீடியம் சைஸ் வெள்ளரிக்காய் எடுத்துட்டு இருக்கேன். தோல் சீவிட்டு விதையெல்லாம் எடுத்துட்டு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் ஜீரகம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். நான் 2 பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். நம்ம இதை 2ஆ உடைச்சு போட்டுக்கலாம். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி தோல் சீவிட்டு மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, மோர் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. இதை ஃபர்ஸ்ட் நம்ம நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். இதுல 200 ml தயிர் சேர்த்துக்கலாம். இதை திரும்பவும் நம்ம அரைச்சி எடுத்துப்போம். பாருங்க ஈஸியா மோர் குழம்பு ரெடி ஆயாச்சு. இந்த மோர் குழம்புக்கு நம்ம தாளிச்சிடலாம். மோர் குழம்புக்கு தேங்காய் எண்ணெயில தாளிச்சா நல்லா இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு,
கடுகு வெடிச்சதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம தாளிச்சதை மோர் குழம்புல சேர்த்துருவோம். கர்நாடக ஸ்டைல் மோர் குழம்பு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெடி ஆயாச்சு. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 4 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் குக்கர்ல நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த பருப்பு வந்து நமக்கு ஏலக்கி பருப்பு, அப்புறம் ரசத்துக்கு, கூட்டுக்கு யூஸ் ஆகும். ரசத்துக்கு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுட்டு புளி தண்ணியை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். ரசப்பொடிக்கு 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 காஞ்ச மிளகா, கொஞ்சம் பெருங்காயம். இது எல்லாத்தையும் 1 டீஸ்பூன் நெய்யில வறுத்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரசத்துக்கு புளி ஊற வச்சிருந்தோம் இல்லையா, புளி தண்ணி கரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். ஒரு தக்காளிய இதுல மேஷ் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமா கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து அரைச்ச ரசப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ரசத்துக்கு எப்பவுமே வந்து பெருங்காய கட்டி இந்த மாதிரி தண்ணியில கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு இந்த தண்ணியை விட்டோம் அப்படின்னா ரசம் வந்து பெருங்காய வாசனையோட ரொம்ப நல்லா இருக்கும். புளி தண்ணி தக்காளியோட பச்சை வாசனை போக அந்த ரசம் வந்து நல்லா கொதிக்கணும். ரசம் பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சாச்சு. பருப்பு ஜலத்தை விட்டுடலாம். இனி இந்த ரசம் கொதிக்க விடக்கூடாது, நல்லா நுரைச்சி வரட்டும். ஸ்டவ் ஃப்ளேமையும் வந்து சிம்ல வச்சுக்கணும். ரசம் பாருங்க நல்லா நுரைச்சி வந்தாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுல சின்ன கட்டி வெல்லம் சேர்த்துப்போம். ரஃபா சாப் பண்ணிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் நெய்யில கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம் தாளிச்சிருக்கேன். இந்த தாளிப்பை ரசத்துல சேர்த்துடலாம். உடனே ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடணும். பரங்கிக்காயை கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸ் பீசஸா கட் பண்ணிக்கணும். இது ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை வேக வச்சுப்போம். இது வேகறதுக்குள்ள நம்ம கூட்டுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். கூட்டுக்கு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் ஜீரகம், 5-6 மிளகு, 2 மிளகாய் வத்தல். இது கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொரப்பா அரைச்சி எடுத்துப்போம். 5 நிமிஷத்துல பரங்கிக்காய் வந்து நல்லா வெந்தாச்சு. இந்த கூட்டுல நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த தேங்காய், மிளகாய், ஜீரகம் இந்த பேஸ்ட சேர்த்துடலாம். வேக வச்ச துவரம் பருப்புல இருந்து 2 கரண்டி துவரம் பருப்பு இதுல சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் பருப்பு எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்தா போதும். பரங்கிக்காயும் ரொம்ப கரையாம இந்த மாதிரி பீஸ் பீஸா இருந்தா நல்லா இருக்கும். பாருங்க ஒரு கொதி வந்தாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பரங்கிக்காய் கூட்ட இந்த பவுலுக்கு மாத்திப்போம். பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை தூவிக்கலாம். கூட்டுக்கு தாளிச்சிடலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்ந்ததும் கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். இந்த தாளிப்பை கூட்டுல சேர்த்துடலாம். டேஸ்டியான பரங்கிக்காய் கூட்டு ரெடி ஆயாச்சு. ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிருவோம். வாழைக்காய் பருப்பு உசிலி பண்றதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்து வாஷ் பண்ணிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். நல்லா ஊறினதுக்கு அப்புறம் தண்ணியை நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைக்காய் பருப்பு உசிலிக்காக நம்ம ஊற வச்சோம் இல்லையா பருப்பு, அதுவும் 2 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்திருக்கேன். இது தண்ணி சேர்க்காம கொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். உசிலிக்கு பாருங்க இந்த மாதிரி தண்ணி சேர்க்காம கொரப்பா அரைச்சு எடுத்துட்டு இருக்கேன். 2 வாழைக்காயை நல்லா பொடியா கட் பண்ணிருக்கேன். கட் பண்ண வாழைக்காய் இதுல சேர்த்துக்கலாம். உசிலிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. நம்ம அரைச்ச பருப்பையும் இந்த வாழைக்காயும் நல்லா இந்த மாதிரி பெசரி எடுத்துக்கணும். வாழைக்காய் உசிலி பண்றதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானது 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம பெசரி வச்சிருக்கிற வாழைக்காயை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்திருக்கிற பருப்பு, வாழைக்காய் இது ரெண்டுமே வந்து நல்லா வேகணும். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு அடிக்கடி நம்ம அது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். திறந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்பயே பாருங்க ஓரளவுக்கு பருப்புலாம் நல்லா வெந்துருக்கு. இந்த கலர் நமக்கு தெரியுது. இன்னும் கொஞ்சம் ஆனா வதங்கணும். திரும்பவும் மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். வாழைக்காய் பருப்பு உசிலி பாருங்க பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி கலந்து விட்டேன். பருப்பும் நல்லா வெந்திருக்கு. வாழைக்காயும் பாருங்களேன் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க. சர்விங் பவுல்ல மாத்திக்கலாம்.
சக்கரவள்ளி கிழங்கு கறி பண்ண போறோம். 1/4 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துட்டு இருக்கேன். இதை நம்ம குக்கர்ல போட்டு வேக வைக்கிறத விட இந்த மாதிரி பீசஸா கட் பண்ணி இட்லி தட்டுல நம்ம இட்லி எல்லாம் வேக வைப்போம் இல்லையா, அது மாதிரி வேக வச்சு எடுத்துட்டோம்னா கரெக்டா பதமா வெந்துரும், டேஸ்டாவும் இருக்கும். இதை நம்ம கையால ரஃபா மேஷ் பண்ணிக்கலாம், இல்ல நம்ம கத்தியால சின்ன சின்ன பீசஸாவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. பருப்பு நல்லா செவந்து வரட்டும். பருப்பு செவந்ததும் கொஞ்சம் கருவேப்பிலை, சக்கரவள்ளி கிழங்கு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுப்போம். எண்ணெய் தாராளமா விட்டு நல்லா வதக்கினோம்னா உருளைக்கிழங்கு மாதிரி இதுவும் பாருங்க நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கியாச்சு பாருங்க, நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. அதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம், அப்பதான் நல்லா மிக்ஸ் ஆகும். 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி. எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு 1 நிமிஷம் இல்ல 2 நிமிஷம் வச்சிருந்தா போதும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை வேற பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். சக்கரவள்ளி கிழங்கு கறியை இந்த பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்ல மொறுமொறுன்னு டேஸ்டியான சக்கரவள்ளி கிழங்கு கறி ரெடி ஆயாச்சு. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தயிர் பச்சடி பண்றதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், சின்னதா 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். தயிர் பச்சடிக்கு அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து தாளிச்சிருக்கேன். இந்த தாளிப்பை அந்த தயிர் பச்சடியில சேர்த்துக்கலாம். சர்வ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இதுல தயிர் சேர்த்துக்கணும். மாங்காய் சாதம் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளிமூக்கு மாங்காய் எடுத்துக்கலாம். இதை தோல் சீவிக்கணும். தோல் சீவிட்டு கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலை, 2 பச்சை மிளகாய், 1/2 இன்ச்சு இஞ்சி பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன். பச்சை மிளகாய் கொஞ்சம் பெரிய பீஸா கட் பண்ணிருக்கேன். குழந்தைங்க சாப்பிட்டா கூட எடுத்து வச்சுட்டு அழகா சாப்பிட்டுருவாங்க. அதனால இஞ்சி பச்சை மிளகாய் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு மாங்காயில பாதி அளவு கொஞ்சம் நல்ல பெரிய ஹோல்ஸ் இருக்கிற கிரேட்டர்ல நான் துருவி வச்சிருக்கேன். இதை தாளிப்புல சேர்த்துருவோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். மாங்காய் துருவி இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரம் வதங்கிடும். மாங்காய் பாருங்க கலர் மாதிரி நல்லா வதங்கியாச்சு. ரொம்ப குழன்னு ஆக வேண்டாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாங்காய் சாதத்துக்கு சாதம் பாருங்க நல்லா உதிரா பண்ணி வச்சிருக்கேன். இந்த சாதத்தை இதுல சேர்த்துருவோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை தூவிட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். 2-3 நிமிஷம் கழிச்சு இந்த மாங்காய் சாதத்தை சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். உளுந்து வடை பண்றதுக்கு ஒரு சின்ன டம்ளர்ல நான் உளுத்தம்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். அப்ராக்சிமேட்டா வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் இருக்கும். இதே ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது தண்ணி நல்லா தெளிஞ்சு வரும் இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிடணும். டோட்டலாவே இது 3/4 மணி நேரம் தான் ஊறணும். பாருங்க இது டோட்டலா நான் 3/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டு இருக்கேன். இந்த தண்ணிய நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் இப்படி வச்சிட்டோம்னா தண்ணி ஃபுல்லா நல்லா சொட்டிடும். இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா பல்ஸ் மோட்லயே விட்டு 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 நம்ம அரைக்கணும். சைட்ல ஓட்டுறதெல்லாம் நம்ம எடுத்து எடுத்து விட்டு அரைக்கணும். அவசியமாகும் போது இந்த ஊற வச்சிருந்தோம் இல்லையா, இந்த தண்ணியை நம்ம தெளிச்சு தெளிச்சு அரைச்சிக்கணும். நான் இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். உளுந்து வடைக்கு அரைச்சி எடுத்துட்டாச்சு. வெறும் உளுந்து மட்டும் அரைச்சிருக்கேன், வேற எதுவுமே இதுல சேர்க்கல. இந்த பிளேட்ல பாத்தீங்கன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், உப்பு எல்லாமே எடுத்துட்டு இருக்கேன். இதை இதுல சேர்த்துக்கலாம். பெருங்காய பவுடரும் நான் இதுலயே சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடாயில எண்ணெய் வச்சிருக்கேன். எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு பவுல்ல நம்ம தண்ணி வச்சுக்கணும். லேசா கையை ஈரம் பண்ணிக்கணும். வடை மாவை இந்த மாதிரி ஓரத்துல இருந்து இப்படி எடுத்தோம்னா நம்ம எடுக்கும் போதே பந்து மாதிரி வரும். அதுக்கப்புறம் நம்ம உருட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. கட்டை விரலால லேசா பிரஸ் பண்ணிட்டு
ஒரு ஹோல் போட்டு வடைய எண்ணெயில டிராப் பண்ணிக்கலாம். நல்லா புசு புசுன்னு வடை பாருங்க எவ்வளவு நல்லா வந்திருக்கு. உடனே திருப்பி போடாம கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா கொஞ்சம் கலர் வந்து ஃப்ரை ஆயாச்சு இல்லையா, இப்ப திருப்பி விட்டுருவோம். நல்லா பந்து மாதிரி புசு புசுன்னு நல்லா வந்திருக்கு. நல்லா அப்படி திருப்பி திருப்பி விட்டு 2 சைடும் நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் பொரிச்சாச்சு. இப்ப அது எண்ணெயில இருந்து நம்ம எடுத்துடலாம். உளுந்து வடை பாருங்க செம்ம சூப்பரா வந்திருக்கு. சர்விங் பவுல்ல எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துப்போம். ஆடி அமாவாசை சமையல் ரெடி ஆயாச்சு. ரவாவும் வெல்லமும் போட்டு பாயசம், இன்ஸ்டன்டா பண்ணக்கூடிய வெள்ளரிக்காய் மோர் குழம்பு, பருப்பு ரசம், பரங்கிக்காய் தேங்காய் அரைச்சு விட்ட கூட்டு, வாழைக்காய் பருப்புஸ்லி, சக்கரவள்ளி கிழங்கு காரக்கறி, கொத்தமல்லி தேங்காய் அரைச்சு விட்ட தயிர் பச்சடி, மாங்காய் சாதம், உளுந்து வடை, சூடான சாதம், நல்ல கட்டி தயிர். அமாவாசைக்கான முழு சமையல் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இலையில பரிமாறி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம். ஆடி அமாவாசைக்கான சமையல் இலையில பரிமாறி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. எல்லாரும் வாங்கோ சாப்பிடலாம். இன்னைக்கு வந்து ஆடி அமாவாசை சமையல் சிலது வந்து ரொம்ப குவிக்கா பண்ணிருக்கோம், சிலது கொஞ்சம் டிஃப்ரெண்டாவும் பண்ணிருக்கோம். ரவா பாயசம் அப்படின்னு பார்த்தோம்னா எப்பயும் சர்க்கரை சேர்த்து பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம வெல்லம் சேர்த்து பண்ணிருக்கோம். பாலும் வெல்லமும் சேரும் போது திரிஞ்சிடும். ஆனா இன்னைக்கு நம்ம கொஞ்சம் அதை சூடு தணிச்சு வெல்லம் சேர்த்ததுனால அது திரியாம ஃபர்ஸ்ட் கிளாஸா கிரீமியா நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் மோர் குழம்பு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப குவிக் ஆயிடும். மோர் குழம்பு ஜஸ்ட் மிக்சில எல்லாத்தையும் அரைச்சி தாளிச்சுட்டாலே போதும். இது நம்ம இந்த மாதிரி பண்டிகை அன்னைக்கும் நம்ம பண்ணிக்கலாம், மற்ற நாட்களையும் நம்ம பிஸியா இருக்கும் போது நம்ம பண்ணிக்கலாம். வாழைக்காய் பருப்புசிலி, இந்த பருப்பையும் வாழைக்காயும் சேர்த்து பெசரி நம்ம வதக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு நம்ம குக்கர்ல போட்டு வேக வைக்காம இட்லி தட்டுல வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப குழஞ்சு போகாது, நல்ல ஃபர்மா இருக்கும். நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், நம்ம ஃப்ரை பண்றதுக்கும் நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த காரக்கறி பண்ணிருக்கோம். அது கொஞ்சம் லேசான இனிப்பு காரமா ரொம்பவே சூப்பரா இருக்கும். கொத்தமல்லி தயிர் பச்சடி இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியா சாப்பிடும் போது கொத்தமல்லி சேர்த்து தயிர் பச்சடி நம்ம தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா டைஜஷன் ஆயிடும், கொஞ்சம் லைட்டாவும் தோணும். உளுந்து வடை வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு. மிக்சியில அரைச்சி உளுந்து வடை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதனால இன்னைக்கு நான் அரைக்கிறது காமிக்கல. நான் உளுந்து வடை ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இதே மாதிரி இதே மெத்தட்ல வரக்கூடிய ஆடி அமாவாசைக்கு நீங்க இந்த ரெசிபிஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா சூப்பரா அமையும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.